சர்வீஸ் நவ் இன்டர்வியூக்கு போறீங்க, அங்க ஒரு முக்கியமான கேள்வி கேக்குறாங்க. ஆர்டர் கைடுக்கும் ரெக்கார்ட் ப்ரொடியூசருக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு எப்படி ஒரு கலக்கலான பதில் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையே வேணாம். வாங்க அந்த பதில ஸ்டெப் பை ஸ்டெப்பா சூப்பரா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். சரி, இப்போ கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க இன்டர்வியூல இருக்கீங்க. அந்த கேள்வி உங்க முன்னாடி இருக்கு. டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு அசத்தலான பதில ரொம்ப ரொம்ப சிம்பிளா எப்படி சொல்றதுன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. எப்பவுமே ஒரு பதிலுக்கு அதோட ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம்னா, ஆர்டர் கைட்னா என்ன, ரெக்கார்ட் ப்ரொடியூசர்னா என்னன்னு ரொம்ப தெளிவா சிம்பிளா டிஃபைன் பண்ணிடலாம். முதல்ல ஆர்டர் கைட். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு காம்போ பேக் மாதிரிங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு புதுசா ஒருத்தர் வேலைக்கு சேர்றாரு. அவருக்கு லேப்டாப் வேணும், சாஃப்ட்வேர் வேணும், ஆஃபீஸ் கீ வேணும், இப்படி ஒரு லிஸ்டே இருக்கும் இல்லையா? இது எல்லாம் தனித்தனியா போய் ரெக்வெஸ்ட் பண்ணாம எல்லாத்தையும் ஒரே ஷாப்பிங் கார்ட்ல போட்டு ஒரே ரெக்வெஸ்டா கொடுக்குறோம் பாருங்க. அதுதான் ஆர்டர் கைடு. சரி, இப்போ ரெக்கார்ட் ப்ரொடியூசர். இது ஆர்டர் கைடுக்கு அப்படியே உல்டா. இதை ஒரு ஷார்ட்கட்னு சொல்லலாம். ஒரு பெரிய 10 பக்கம் இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு பதிலா யூசர் கிட்ட சிம்பிளா 2-3 கேள்வி மட்டும் கேட்டு அந்த பதிலை வச்சு சிஸ்டம்ல நேரடியா ஒரு ரெக்கார்டை உருவாக்கிடும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பக்காவா சொல்லியாச்சு. ஆனா நீங்க சும்மா தியரி மட்டும் சொல்லாம நிஜமாவே இதுல ஒரு எக்ஸ்பர்ட்னு காட்டிக்கணும் இல்லையா? அதுக்கு பெஸ்ட் வழி ரியல் டைம் உதாரணங்களோட விளக்குறது தான். வாங்க சில சூப்பரான சினாரியோக்களை பார்க்கலாம். முதல் சினாரியோ எடுத்துக்கலாம். HR டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட வராங்க. அவங்களோட பிரச்சனை என்னன்னா, ஒரு புதுசா வேலைக்கு சேர்றவங்களுக்கு தேவையான எல்லா IT பொருட்களையும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்ல ரொம்ப ஈஸியா வாங்கணும். இதுக்கு நாம என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்? இங்க பாருங்க, ஒரு அட்மின் இதை எப்படி செய்வாங்கன்னு. முதல்ல லேப்டாப், இமெயில், VPNன்னு தனித்தனி ஐட்டம்ஸை உருவாக்கிடுவாங்க. அப்புறம் இதை எல்லாத்தையும் சேர்த்து நியூ எம்ப்ளாயி ஆன்போர்டிங் அப்படின்னு ஒரு ஆர்டர் கைடுக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க. இங்க தான் அசல் மேஜிக்கே நடக்குது. ஒருவேளை அந்த எம்ப்ளாயி ஒரு டெவலப்பரா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா லேப்டாப் ஆட் ஆயிடும். அவங்க ரிமோட்ல வேலை செஞ்சா VPN ஆட் ஆயிடும். பாத்தீங்களா, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஆனா அதுவே பல வேலைகளை பிரிஞ்சு வேலையை எவ்வளவு சுலபமாக்கிடுது. அப்போ இதோட முக்கியமான பாயிண்ட் இதுதான். இன்டர்வியூல இந்த ஒரு வரியை நீங்க சொன்னீங்கன்னா போதும், ஆர்டர் கைடு கண்டிஷனல் லாஜிக் வச்சு பல ரெக்வெஸ்ட்டுகளை ஆட்டோமேட் பண்ணி மேனுவல் வேலையை குறைக்குது. சிம்பிள். அதோட உண்மையான பவரே இந்த ஆட்டோமேஷன்ல தான் இருக்கு. சரி, இப்போ ரெண்டாவது சினாரியோ. யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு IT பிரச்சனை. அதை ரிப்போர்ட் பண்ணணும். ஆனா அதுக்கு ஒரு பெரிய ஃபார்மை திறந்து 10 கேள்விக்கு பதில் சொல்லணும்னா எப்படி இருக்கும்? கடுப்பாகும் இல்லையா? ஸோ யூசருக்கு அந்த மாதிரி கஷ்டம் கொடுக்காம அவங்க வேலையை எப்படி சிம்பிள் ஆக்குறது? அதுக்கு தான் நம்ம கிட்ட ரெக்கார்ட் ப்ரொசீஜர் இருக்கு. அட்மின் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிப்போர்ட் அண்ட் இஷ்யூன்னு ஒரு சின்ன சிம்பிள் ஃபார்ம் உருவாக்கிடுவாங்க. யூசரை பொறுத்தவரை அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளோ அவசரம்னு ஒரு 2-3 கேள்விக்கு பதில் சொன்னா போதும். ஆனா பேக் எண்ட்ல என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க கொடுக்குற பதில் ஆட்டோமேட்டிக்கா இன்சிடென்ட் டேபிள்குள்ள போய் ஒரு புது ரெக்கார்டா பதிவாகிடும். யூசருக்கு வேலை எவ்வளோ ஈஸி ஆகுது பாருங்க. ஸோ சுருக்கமா சொல்லணும்னா, ரெக்கார்ட் ப்ரொடியூசரோட ரெண்டே வேலை தான். ஒன்று, யூசரோட வேலையை ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆக்குறது. ரெண்டாவது, பேக் அண்ட் டேபிள்ல நேரடியா ஒரு ரெக்கார்டை உருவாக்குறது. அவ்வளோதான். சரி, இப்போ ரெண்டுக்கும் தனித்தனியா உதாரணம் பார்த்துட்டோம். இன்டர்வியூல உங்க புரிதலை இன்னும் தெளிவா காட்ட இது ரெண்டையும் நேருக்கு நேரா வச்சு ஒப்பிட்டு பேசினா இன்னும் சூப்பரா இருக்கும். வாங்க அப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போதான் மொத்த படமும் நமக்கு தெளிவா புரியும். இந்த டேபிளை பாருங்க, வித்தியாசம் எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது பாருங்க. முக்கியமா அந்த அவுட்புட் அப்படிங்கிற இடத்த பாருங்க. ஆர்டர் கைடு ஒரே ஒரு REQக்குள்ள பல RITMகளை உருவாக்குது. ஆனா ரெக்கார்ட் ப்ரொடியூசர் ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும்தான் உருவாக்குது. அது இன்சிடென்ட்டா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இருக்கலாம். சுருக்கமா சொன்னா, ஆர்டர் கைடு ஒரு ஷாப்பிங் கார்ட், ரெக்கார்ட் ப்ரொடியூசர் ஒரு சிங்கிள் என்ட்ரி ஃபார்ம். இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற மிக முக்கியமான அடிப்படை வித்தியாசம். சரி, இப்போ பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு, ஒரு நல்ல பதில் கொடுத்தாச்சு. ஆனா நாம ஒரு சூப்பரான பதில் கொடுக்கணும் இல்லையா? அப்போ இன்டர்வியூ பண்றவங்க கேட்கக்கூடிய சில அட்வான்ஸ்டு கேள்விகளுக்கும் நாம தயாரா இருக்கணும். அதுதான் நம்மள மத்தவங்கள விட தனிச்சு காட்டும். இது ஒரு ரொம்ப காமனான ஆனா கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்வி. ஒரு ஆர்டர் கைடுக்குள்ள இருந்து ஒரு ரெக்கார்ட் ப்ரொடியூசரை கால் பண்ண முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? முடியும்னு தோணுதா இல்ல முடியாதுன்னு தோணுதா? பதில் ரொம்பவே சிம்பிள், நேரடியானது. முடியாது. டெக்னிக்கலா ஆர்டர் கைடு, கேட்டலாக் ஐட்டம்ஸை ஒன்னா சேர்க்கறதுக்கு மட்டுமே டிசைன் செய்யப்பட்டது. அதுக்கு ரெக்கார்ட் ப்ரொடியூசரா கால் பண்ண தெரியாது. இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்க நேரடியா நம்பிக்கையா பதில் சொன்னீங்கன்னா உங்க டெக்னிக்கல் நாலேஜ் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அடுத்த கேள்விக்கு போகலாம். இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது UX படி பார்த்தா எது பெஸ்ட், ஆர்டர் கைடா இல்ல ரெக்கார்ட் ப்ரொடியூசரா? இது ஒரு சூப்பரான கேள்வி. ஆனா இதுக்கு நேரடியான பதில் கிடையாது. இதுக்கு சரியான பதில் அது நம்ம தேவையை பொறுத்தது. ஒரு சின்ன வேலையை சீக்கிரமா முடிக்கணும்னு வைங்க. உதாரணத்துக்கு ஒரு IT இஷ்யூவை ரிப்போர்ட் பண்ணணும்னு.
அப்போ சிம்பிளா இருக்கிற ரெக்கார்ட் ப்ரொடியூசர் தான் பெஸ்ட் சாய்ஸ். ஆனா ஒரு புது எம்ப்ளாயியை ஆன்போர்ட் பண்ற மாதிரி பல ஸ்டெப்ஸ் இருக்கிற ஒரு பெரிய ப்ராசஸ்ல யூசருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வழிகாட்டணும். அப்போ ஆர்டர் கைடு தான் பெஸ்ட். சரி, இப்போ நம்ம பதிலுக்கு ஒரு ஃபைனல் பவர்ஃபுல் ஃபினிஷிங் டச் கொடுக்க போறோம். நீங்க டெக்னிக்கலா எவ்வளோ ஸ்ட்ராங்னு காட்டிட்டீங்க. ஆனா நீங்க செஞ்ச வேலையால கம்பெனிக்கு பிசினஸுக்கு என்ன லாபம்னு சொன்னீங்கன்னா அதுதான் உங்களை வேலைக்கு எடுக்க வைக்க போற அந்த மாஸ் மோமெண்ட். 40%. என்னடா இது 40% சொல்றேன்னு பாக்குறீங்களா? நீங்க பேசும்போது இந்த மாதிரி நம்பர்ஸை வச்சு பேசுனீங்கன்னா அதோட இம்பாக்ட் வேற லெவல்ல இருக்கும். இப்போ உங்க பதிலை இப்படிதான் முடிக்கணும். என் முந்தைய ப்ராஜெக்ட்ல நான் டிசைன் பண்ண ஆர்டர் கைட்ஸை பயன்படுத்தி புதுசா வேலைக்கு சேரவங்களோட ஆன்போர்டிங் நேரத்தை 40% குறைச்சோம். அதே சமயத்துல நாங்க உருவாக்குன ரெக்கார்ட் ப்ரொடியூசர்ஸ் சிக்கலான ஃபார்ம்ஸை எளிமையாக்கி யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கணிசமா மேம்படுத்துச்சு. இப்படி சொல்லும்போது நீங்க வெறும் தேறி தெரிஞ்சவர் இல்ல, நிஜமாவே பிசினஸ்க்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியவர்னு நீங்க நிரூபிக்கிறீங்க. இப்போ ஆர்டர் கைடுக்கும் ரெக்கார்ட் ப்ரொடியூசருக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த அறிவை வச்சு யோசிச்சு பாருங்க, உங்க கம்பெனில எந்த ப்ராசஸை உங்களால இப்போ மேம்படுத்த முடியும்னு. அடுத்த இன்டர்வியூல இந்த கேள்வி வந்தா நீங்க தயாரா இருப்பீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட்.